அமித்ஷாவுக்கு தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய ஆதரவாளர்களை அமைதிப்படுத்துவதற்கு எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. ஆனா அதிமுக தலைமைக்கு அது கட்டாயம் இருக்கு அப்படிங்கறத நான் நம்புறேன். ஆனா இப்ப திடீர்னு அவங்க கேட்கறாங்க, ஆட்சியில நீங்க பங்கு பெறுவீர்கள்? ஆனா ஆம் அப்படின்னு ஒரு மோனோசிலபிள் ஆன்சர் கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. ஒருவேளை அதிமுக 117, 118ங்கிற அந்த மேஜிக் ஃபிகரை தாண்டிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அவங்க என்ன பண்ணுவாங்க? தன்னிச்சையான ஆட்சின்னு அமைச்சிருவாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் அதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ட்ரிப்பும் அவங்க ஆட்சியில டிஎம்கேனுடைய கூட்டணி கட்சிகள் டிஎம்கே விட்டு போகும் அப்படின்னு வேற அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் நேற்றுக்கு தான் அன்னைக்கு மீனாவை டெல்லியில சந்திச்சிருக்கிறாரு. நேற்றுக்கு ஏஆர் ரஹ்மான் சந்திச்சிருக்கிறாரு. என்ன நடக்க போறது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றது கரெக்ட். அவரை பொறுத்த வரைக்கும் எஸ், நாளைக்கு அவருக்கு ஒரு 10 சீட்டு 20 சீட்டு கம்மியாகுது அப்படின்னு சொன்னா நாங்க வெளியில இருந்து ஆதரவு தருவோம் அப்படின்னு சொன்னா அது சரியாகாது. வெளியிலிருந்து ஆதரவு தருவது அப்படின்னு சொன்னா ஜெயலலிதா வாஜ்பாய் அரசை கவுத்தாங்க பாத்தீங்களா? ஒரே ஒரு வாக்குல வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது பாத்தீங்களா? அந்த மாதிரி எனி டைம் எப்படி வேணாலும் நடக்கலாம். தேவகவுடாக்கா தான் ஆச்சு, ஐக்கிய குஜராலுக்கா தான் ஆச்சு, சந்திரசேகருக்கா தான் ஆச்சு, சரண் சிங்குக்கும் அதான் ஆச்சு. அமித்ஷாவோட கணக்கு வேற ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது ரொம்ப டாப் லெவல்ல இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே கசியல. அன்னையிலேருந்து ஏப்ரல் 11 இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்றாரு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு தான் அவர் சொல்லிட்டு வர்றாரு. அப்படின்னா வேற ஏதாச்சும் கணக்கு இருக்குமா அப்படிங்கிறது ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி ரெண்டும் மாறுபட்ட கருத்தை தெரிவிச்சிருக்கிறது தான் தற்பொழுது பேசும் பொருளா மாறி இருக்கு. முதல் கருத்து, அமித்ஷா அவர்கள் சொன்னது, உங்களுடைய கட்சி ஆட்சியை பிடிச்சது அப்படின்னா அமைச்சரவையில இடம் பெறுவீங்களா அப்படின்னு சொல்லி பிரஸ் கேக்குறாங்க. அதற்கு அமித்ஷா எஸ் அப்படின்னு ஒரு பதில கொடுத்துட்டு போயிருக்காரு. வேற எதுவுமே பேசல. கேபினெட்ல பிஜேபி இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டதுக்கு எஸ் அப்படிங்கிற ஒரு பதில் தான் வந்திருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள்ட்ட கேட்கும்போது அமித்ஷா எஸ்ன்னு சொல்லியிருக்காரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஏடிஎம்கே தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு பதில சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. இங்க எஸ்ன்னு சொல்லியிருக்காரு, அங்க எஸ்ன்னு கூட சொல்லல. எப்படி பாக்குறீங்க அந்த கருத்தை? இதை நாம இதுக்கு முன்னாலே கூட பேசியிருக்கோம். எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய தொண்டர்களையும் தலைவர்களையும் ஸ்ட்ராங்கா கூடவே வச்சுக்கிறதுக்கு ஒரு அவசியம் இருக்கு. அதனால அவர் கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாரு. அதாவது ஆட்சியில் பங்கு தரமாட்டோம். ஏன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸும் சரி, அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி நடத்தின போது எப்பவுமே கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுக்குறேங்கிறத நம்ம பாக்குறோம். பங்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தலை குனிவு அப்படிங்கிற மாதிரியானா அதுவும் கிடையவே கிடையாது. பங்கு கொடுக்கறதுல தப்பு கிடையாது. ஆட்சியில பங்கு கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. இப்போ பல மாநிலங்கள்ல இருக்கு, டெல்லியில நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இவங்க பயப்படுறாங்க, அதாவது தலைவர்கள் பயப்படுறாங்க, தொண்டர்கள் வேற மாதிரி யோசிக்கலாமா அப்படின்னுட்டு. அதனால அவருக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு தொண்டர்களை அமைதிப்படுத்துறதுக்கு. ஆனா அமித்ஷாவுக்கு எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. ஆனா அமித்ஷா திருப்பி அதே சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாமலை என்ன சொன்னாரு? கொளுத்தி போட்டாரு. என்ன, பாஜக ஆட்சிதான் அப்படின்னாரு. அதாவது என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு சொன்னாலும் கூட நான் ஏத்துக்குவேன். ஆனா பாஜக ஆட்சிதான் அப்படின்னு ஒரு மாதிரி இவங்கெல்லாம் கொஞ்சம் விலவெடுத்து போயிட்டா மாதிரி மற்ற ஊடகங்களெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த மாதிரி முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறது கூட ஒரு நாடகமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அமித்ஷாவுக்கு தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய ஆதரவாளர்களை அமைதிப்படுத்துவதற்கு எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. ஆனா அதிமுக தலைமைக்கு அது கட்டாயம் இருக்கு அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஆனா இப்ப திடீர்னு அவங்க கேட்கறாங்க, ஆட்சியில நீங்க பங்கு பெறுவீர்கள்? ஆனா ஆம் அப்படின்னு ஒரு மோனோசிலபிள் ஆன்சர் கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. அதாவது மோனோசிலபிள்னா எஸ் நோ அப்படிங்கிற மாதிரி சிங்கிள் வேர்டுல கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணணும், கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கணும், தேர்தலில் வெற்றி பெறணும். வெற்றி பெற்ற பிறகுதான் உங்களுக்கு
உண்மையிலேயே யாரு எந்த கட்சி அதிக வாக்குகள் அதிக இடங்களை ஜெயிச்சிருக்கு, எந்த கட்சிக்கு முதல் வாய்ப்பு கொடுக்கப்படும், அதாவது ஆளுநர் வந்து எந்த கட்சிக்கு முதல் வாய்ப்பு கொடுப்பார் இதை அரசு அமைப்பதற்கு அப்படிங்கிறத பார்த்து தான் இது வந்து தீர்மானிக்கப்படும். ஒருவேளை ஒருவேளை அதிமுக 117 118ங்கிற அந்த மேஜிக் ஃபிகரை தாண்டிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னிச்சையான ஆட்சின்னு அமைச்சிருவாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் அதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ட்ரிப்பும் அவங்க வந்து ஆட்சியில பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு கண்டிப்பா கிடையாது. எனக்கு ஒரே ஒரு விருப்பம், எடப்பாடி பழனிசாமி 118ங்கிற மேஜிக் ஃபிகரை தாண்டணும், அவர் ஆட்சி அமைக்கணும், அவ்வளவுதான். ஆனா ஒருவேளை அவருடைய மனம் கனிந்து மற்ற தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாம் கலந்து ஆலோசிச்சு ஒரு 2 இடம் இவங்களுக்கு கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு அவங்க சொன்னாங்க, அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அந்த சமயத்துல அமித்ஷா சொன்னது வரும் இங்க. ஆமா அப்படின்னு அவர் சொன்னதுக்கு இதுதான் அர்த்தமா நான் பார்க்கறேன் தவிர இது வேற ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றேன் கேளுங்க, இந்த மாதிரி இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க, டிஎம்கே சேனல்ஸ் எல்லாம் அப்படிதான் நினைக்குது. டிஎம்கே சார்பு உள்ள சேனல்ஸ் எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா அதுல உண்மை கிடையாது. நேத்தி கூட முருகன் சொல்லிருக்கிறாரு, எந்த விதமான பிணக்கமும் கிடையாது அதிமுக பாஜக நடுவுல, ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. ஆனால் டிஎம்கேனுடைய கூட்டணி கட்சிகள் டிஎம்கே விட்டு போகும் அப்படின்னு வேற அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் நேத்திக்கு தான் அன்னைக்கு மீனாவை டெல்லியில சந்திச்சிருக்கிறாரு, நேத்திக்கு ஏஆர் ரஹ்மான் சந்திச்சிருக்கிறாரு. என்ன நடக்க போறது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு இவ்வளவுதான் பதில். அதாவது வெற்றி பெற்ற பிறகு ஆட்சி அமைக்கும் போது சேர்ந்துக்குவீங்களான்னு சொன்னா நாங்க சேர்ந்துக்குவோம் அப்படின்னு இப்ப சொல்லிருக்கிறாரு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எனக்கு. ஓகே, அப்படிதான் நம்ம இதை பார்ப்போம். அப்போ இவரு எஸ்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான பதில் வந்து, தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிட்டா கூட்டணி ஆட்சிக்கு அங்க தேவை இருக்காது அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி அப்படி சொன்னாரா? கண்டிப்பா கண்டிப்பா கூட்டணி ஆட்சிக்காக தேவை இருக்கக்கூடாதுங்கிறதான் அவரோடது. ஏன்னா நம்ம வந்து டிஎம்கே இப்போ நரேந்திர மோடி கவர்மெண்ட்ல வந்து நீங்க பாருங்களேன், 2 பேர் குச்சியை வச்சு சப்போர்ட் பண்றாங்க, முட்டு கொடுத்து தான் சப்போர்ட் பண்றாங்க. யாரு? சந்திரபாபு நாயுடு கட்சி 16 எம்பிஸ், இவர் நிதிஷ்குமாரோட 18 எம்பிஸ். அந்த 2 பேரும் சேர்ந்து தான் முட்டு கொடுத்து இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி முட்டு கொடுக்குற ஆட்சி வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றதுல என்னங்க தப்பு? நான் வந்து எடப்பாடி பழனிசாமி இடத்துல இருந்தேன்னு சொன்னா என்னுடைய தொண்டர்களுக்கு நான் அதை தான் சொல்லுவேன், நீங்க 118 வாங்கணும்டா அப்படின்னு சொல்லுவேன். நான் 180 பிளான் பண்ணிட்டு 150 இடங்கள்ல ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதைத்தான் அவர் வந்து இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது 150 இடம் ஜெயிச்ச பிறகு தேவையே இல்லையே. இப்போ மகாராஷ்டிரா தான் வேற மாதிரி இருந்தது. மகாராஷ்டிரால வந்து அந்த அந்த சிவசேனா கட்சி உடைஞ்சது, சரத்பவாருடைய கட்சி உடைஞ்சது, ஒரு பகுதி இந்த பக்கம் வந்து சேர்ந்துச்சு. அப்போல்லாம் கூட என்ன சொன்னாங்க, கருத்து கணிப்புகள்ல என்னுடைய நண்பர்கள் மகாராஷ்டிரா நண்பர்கள் கூட என்ன சொன்னாங்க, பாஜக செருப்படி வாங்கிக்க போகுதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா அங்க நடந்ததே வேற. எப்படி இந்த 3 பேரும் சேர்ந்து, அதாவது அஜித் பவார், ஏக்நாத் ஷிண்டே, தேவேந்திர பட்னாவிஸ், இங்க 3 பேரும் சேர்ந்து எவ்வளவு ஒரு அருமையான கூட்டணி கணக்கை ஏற்படுத்தினாங்க. அந்த கூட்டணிக்குள்ள எந்த விதமான ஒரு பயாலஜிக்கல் சேஞ்சஸ் அவங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நீங்க பாருங்க. அந்த சமயத்துல கூட 156 இடம் வாங்கியிருக்கிறாங்க. 288ல 156 இடம் தனிச்சே வாங்கிய பாஜக ஏக்நாத் ஷிண்டேக்கும் மினிஸ்டர் இடம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா அஜித் பவாருக்கும் மினிஸ்டர் இடம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கட்டாயம் ஏடிஎம்கேக்கு வரக்கூடாது அப்படின்னுட்டு அவர் நினைக்கிறது தப்பு இல்லை இல்லையா? அதாவது எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறது தப்பு கிடையாது. அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றது கரெக்ட். இவரை பொறுத்த வரைக்கும் எஸ், நாளைக்கு வந்து அவருக்கு ஒரு 10 சீட்டு 20 சீட்டு கம்மி ஆகுது அப்படின்னு சொன்னா நாங்க வெளியில இருந்து ஆதரவு தருவோம் அப்படின்னு சொன்னா அது சரியாகாது. வெளியிலிருந்து ஆதரவு தருவது அப்படின்னு சொன்னா, ஜெயலலிதா வந்து வாஜ்பாய் அரசை கவுத்தாங்க பாத்தீங்களா, ஒரே ஒரு வாக்குல வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது பாத்தீங்களா? அந்த மாதிரி எனி டைம் எப்படி வேணாலும் நடக்கலாம். தேவேகவுடாக்கா தான் ஆச்சு, ஐக்கிய குஜராலுக்கா தான் ஆச்சு, சந்திரசேகருக்கா தான் ஆச்சு, சரண் சிங்குக்கும் அதான் ஆச்சு, வாஜ்பாய்க்கும் அதான் ஆச்சு. அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்சிக்குள்ள அவர் பேசுறது ரொம்பவே கரெக்ட். பொதுவெளியில அவர் சொன்னாலும் கூட அவருடைய கட்சி தலைவர்கள் தொண்டர்களை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு அவர் அதை சொல்றாரு. அமித்ஷா வேற மாதிரி பேசுறாரு, அவ்வளவுதான். அப்போ கருத்து முரண் இருக்கிறது உண்மை. கருத்து முரண் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா கருத்து முரணே கிடையாது. ஆனா கருத்து முரண் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாதான் அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பால் குடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஆப்போசிஷன்ல இருக்கிறவங்க,
அதாவது இந்த பாஜக திமுக பாஜக அதிமுக கூட்டணியை விரும்பாதவர்கள் அந்த கூட்டணியை எப்படியாவது உடைக்கணும்னு பாக்குறவங்க இதை வந்து விப்ப பண்ணி பெருசு பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை முட்டி விட்டுறலாமா அப்படின்னு பாக்குறாங்க இல்லையா. முயற்சி பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. முயற்சி பண்ணி பாருங்க, எங்களை பிரிச்சு விடுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க, அதுக்கு நாங்களே உங்களுக்கு வந்து எலும்பு துண்டு போடுறோம் அப்படின்னு எலும்பு துண்டு போட்டுருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. இப்ப கருத்து முரண் இல்லை அப்படின்னா எதற்காக இப்படி மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கணும்? ஏன்னா கூட்டணி கட்சியில அதுதான் சொல்றேனே. இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஒரே மாதிரியான பேச்சுவார்த்தையில நீடிச்சாதானே அது சமரசமா இருக்கும். இவர் ஒரு கருத்து சொல்ல, அவர் அதுவே ஒரு கருத்து சொல்ல. அதுவே ஒரு நாடகம் தான். அதுவே ஒரு நாடகம் தான். அதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இவங்களை உசுப்பேத்துறதுக்காக எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அமித்ஷாவோட கணக்கு வேற ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது ரொம்ப டாப் லெவல்ல இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே கசியல. அன்னையிலேருந்து ஏப்ரல் 11 இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்றாரு. ஆட்சியில் அதிகாரம், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு தான் அவர் சொல்லிட்டு வர்றாரு. அப்படின்னா வேற ஏதாச்சும் கணக்கு இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. போக போக தான் அது பார்க்க முடியும். அப்ப அந்த ரகசிய கணக்கு என்ன சார்? அந்த ரகசிய கணக்கு திமுக இருக்கா, இல்ல திமுகவில் இருக்கக்கூடிய அப்படி முக்கிய புள்ளிகளுக்கா? இல்ல 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 டிஎம்கேக்காக கிடையாது. டிஎம்கேக்காகவே கிடையாது. ஏற்கனவே உளவுத்துறை, மத்திய உளவுத்துறை இருக்கு சுவாமி. இங்க இவங்களுக்கு மாநில அரசினுடைய உளவுத்துறை இருக்கிற மாதிரி மத்திய அரசுக்கு ஒரு உளவுத்துறை இருக்கு. அந்த உளவுத்துறையில ரொம்ப கிளியரா ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. எப்படி உங்களுக்கு 250 தாண்ட மாட்டீங்கன்னு சொன்னாங்களோ பாராளுமன்ற எலெக்ஷன்ல, மக்களவை தேர்தலில் 250 தாண்ட மாட்டீங்கன்னு நம்ம உளவுத்துறை சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பிரதமர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து 4-5 இடங்கள்லாம் போயிட்டு வந்தாரு. ஓகே. அதே மாதிரி இங்கேயும் இந்த ட்ரிப்பும் தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து உளவுத்துறை மத்திய அரசுக்கு சில தகவல்களை கொடுத்திருக்கலாம். அதன்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஃபால் ஷார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 118க்கு ஒரு 10 கம்மியாகலாம் அப்படின்னு தோணுது. அப்போ அது இது வந்து அமித்ஷாவுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நேச்சுரலி எனக்கு நான் சப்போர்ட் பண்றேன், எங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு கொடுங்க கேட்கறதுல தப்பு கிடையாது. அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி தான் ஒரு கணக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவுக்கு உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் இருக்கு. ரொம்ப கிளியரா அவங்களுக்கு தெரியும் இவ்வளவுதான் நடக்க போகுதுன்ட்டு. அதுக்காக தான் அவங்க வந்து ஒரே மாதிரியே அவங்க ஒரே மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே இன்னும் வேற மாதிரி, ஆனா ஒரே மாதிரியே பேசிட்டு இருக்கு. அப்போ அந்த அமித்ஷாவினுடைய அந்த உளவுத்துறை கொடுத்த அந்த ரிப்போர்ட் தான் என்ன? அதுதான் ரிப்போர்ட் தான் இப்போதைக்கு. அதாவது எந்த ஒரு கட்சியுமே சரி இவ்வளவுதான் வேண்டாங்க. 2022 செப்டம்பர் அக்டோபர்ல அண்ணாமலை சொன்னார், ஞாபகம் இருக்கா? அடுத்த முறை தமிழகத்தில் கூட்டாட்சி தான் அப்படின்னு சொன்னாரு. கூட்டணி ஆட்சி, கூட்டாட்சி அப்படின்னு சொன்னாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த மேட்டரை உடைச்சது. அண்ணாமலை வந்து ஒரு தூரதிருஷ்டி மங்களை தொலைநோக்கு பார்வை உடையவர் தான். ஆனா அவருக்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்புட்ஸ் கிடைக்குமா? மோரோவர் 2022 2026 4 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போவே அவர் சொல்லிட்டாரு. அப்போல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருந்தாலும் கூட இந்த அளவுக்கு துல்லியமா கணிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்போ ஏன்னா அதுக்கப்புறமா வந்து கள நிலவரம் பயங்கரமா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. நடுவில் விஜய் வேற வந்துட்டாரு, டிஎம்கே கூட்டணி வேற உடஞ்சு போயிட்டு இருக்குது. அதனால இந்த மாதிரி சொன்னா தான் ஏடிஎம்கே காரங்க இன்னும் முனைப்பாக வேலை செஞ்சு 118 கிராஸ் பண்ணணுங்கிற அந்த ஒரு குறிக்கோளோட வேலை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். அதை நோக்கித்தான் இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே, பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.